Hi friends, time 10:21 p.m. Date 15 February 2025. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore prayer ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடன்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையில் நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 43 வரை. இதோ ராஜா அப்சலோமுக்காக அழுது புலம்புகிறார் என்று யோவாபுக்கு அறிவிக்கப்பட்டது. And it was told, and Joab told and the king, and wept and mourned murmuring for Absalom. வசனம் 2. ராஜா தம்முடைய குமாரனுக்காக மனம் நொந்து இருக்கிறார் என்று அன்றைய தினம் ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள். அது நிமித்தம் அன்றைய தினம் அந்த ஜெபம் ஜனத்திற்கெல்லாம் துக்கமாய் மாறிற்று. And the victory that day was turned into the murmuring into all the people. For the peoples here he said that day how the king was grieved for his son. வசனம் 13. யுத்தத்திலே முந்தி மிருந்தோடுகிறதுனாலே வெட்கப்பட்டு திருட்டளவாய் வருகிறவர்கள் போல ஜனங்கள் அன்றைய தினம் திருட்டளவாய் பட்டணத்திற்குள் வந்தார்கள். And the peoples get them, and they say, sell the day into the city, as people being as made and stir away when they feel in the battle. வசனம் 4. ராஜா தன் முகத்தையே மூடிக்கொண்டு மகா சத்தமாய் தன் மகனாகிய அப்சலோமே, அப்சலோமாகிய என் மகனே, என் மகனே என்று அலறிக்கொண்டே இருந்தான். But the king's son covered his face, and the king's cried with his loud voice, O my son Absalom, O my son, O my Absalom, my son, my son. வசனம் 5. அப்பொழுது யோவாப் வீட்டிற்குள்ளேயே ராஜாவினிடத்தில் போய், இன்று உம்முடைய ஜீவனையும் உம்முடைய குமாரத்திகளின் ஜீவனையும் உம்முடைய மனைவிகளின் ஜீவனையும் உம்முடைய மறுமனையாட்டிகளின் ஜீவனையும் தப்புவித்த உம்முடைய ஊழியக்காரர்கள் எல்லோரின் முகத்தையும் வெட்கப்படுத்தினீர். இன்று நீர் உம்மை பகைக்கிறவர்களையே சிநேகித்து உம்மை சிநேகிக்கிறவர்களையே பகைக்கிறீர் என்று விளங்குகிறது. And Joab come into the house to the king, and said unto and asked unto this day the face have all the servants which this day have saved their life, and the lives of the sons and of these daughters, and the lives of the wives, and the lives of the concubines. வசனம் 6. அதிபதிகளும் சேவகரும் உமக்கு அற்பமானவர்கள் என்று இன்று விளங்க பண்ணுகிறீர். அப்சலோம் உயிரோடு இருந்த நாங்கள் அவன் அனைவரும் இன்று செத்துப்போனால் அப்பொழுது உம்முடைய பார்வைக்கு நலமாயிருக்கும் என்று இன்று அறிந்து கொண்டோம். In that thou livest in thine enemies, and hatest thy friend, for thou hast declared this day that thou regardest nature, prince near and servants for this day. I perceive that if Absalom hadn't lived, and all we had and die this day, then he had and blessed thee
will. வசனம் 7. அப்பொழுது எழுந்திருந்து வெளியே வந்து உம்முடைய ஊழியக்காரர்களுடனே அன்பாய் பேசும். நீர் வெளியே வராதிருந்தால் இன்று இரவு ஒருவரும் உம்மோடே தங்கியிருப்பதில்லை என்று கர்த்தர் மேல் ஆணையிடுகிறேன். அப்பொழுது உம்முடைய சிறுவயது முதல் இதுவரைக்கும் உமக்கு நேரிட்ட எல்லா தீமையை பார்க்கிலும் அது உமக்கு அதிகமாய் தீமையாய் இருக்கும் என்றான். Now therefore rise and go forth and speak uncomfortable unto the servant. For I swear by the Lord, if thou go not on forth, there will and not and there is one with thee this night, and that and will be where see into thee then and all the evil that and befall and thee from the youth until now. வசனம் 8. அப்பொழுது ராஜா எழுந்து போய் ஒளிமுக வாசலிலே உட்கார்ந்திருந்தான். இதோ ராஜா ஒளிமுக வாசலில் உட்கார்ந்து இருக்கிறார் என்று சகல ஜனங்களுக்கும் அறிவிக்கப்பட்டபோது ஜனங்கள் எல்லோரும் ராஜாவுக்கு முன்பாக வந்தார்கள். இஸ்ரவேலர்கள் வெனில் அவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள். Then the king rose and sat in this gate, and they told unto all the people, saying, Behold, the king's son doth sit in the gate. And all the people come before the kings for Israel, and field, and every man to this tent. வசனம் 9. இஸ்ரவேலுடைய சகல கோத்திரங்களிலும் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் வாக்குவாதம் உண்டாகி அவர்கள், ராஜா உம்முடைய சத்துருக்களின் கைக்கு நம்மை நீங்களாக்கிவிட்டார். அவர் தாமே பெலிஸ்தியர்களின் கைக்கு நம்மை தப்புவித்தார். இப்பொழுதே அப்சலோமுக்கு தப்ப தேசத்தை விட்டு ஓடிப்போனார்கள். And all the people were at the throughout all the tribes of the Israel, saying, The king's son saved you out of the hand of your enemies, and he delivered you out of the hands of the Philistines, and now he is filled out of the land for Absalom. வசனம் 10. நமக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்த அப்சலோம் யுத்தத்திலேயே செத்தான். இப்பொழுது ராஜாவாக திரும்பவும் அழைத்து வராமல் நீங்கள் சும்மா இருப்பு போன என்ன என்று சொல்லி கொண்டார்கள். And Absalom, whom an anointed over use and dead in the Bethel. Now therefore and we speak he not a word of bringing this kings back. வசனம் 11. அப்படியே சிறுவர்கள் எல்லோரும் பேசிக்கொண்டு இருக்கபோது ராஜா இருக்கிற வீட்டிலே அவனுக்கு கேள்வியானபடியினால் தாவீது ராஜா சதேக் அபியேத்தர் என்னும் ஆசாரியர்களிடத்திற்கு ஆள் அனுப்பி, நீங்கள் யூதேயாவின் மூப்பர்களுடனே பேசி ராஜாவை தம்முடைய வீட்டிற்கு திரும்பவும் அழைத்தவரை நீங்கள் மற்றவர்களுக்கு பிந்தி போவன் என்ன? And the king David sent to the Zadok and to the Abiathar the prince, saying, And speak unto the elder of the Judah, saying, And they have he this last to bring the king and back to this house. And seeing this speech of all Israel is coming to this king and even to this house. வசனம் 12. நீங்கள் என் சகோதரர்கள், நீங்கள் என் எலும்பிலும் என் மாமிசமானவர்கள், ராஜாவை திரும்பவும் அழைத்து வந்தவரை நீங்கள் பிந்தினவர்களாயிருப்பதென்ன என்று சொல்லுங்கள். Here my brethren, here my bones and my flesh, wherefore and then he hit the last to the bring back the king. வசனம் 13. நீங்கள் அமாவாசையும் நோக்கி, நீ என் எலும்பிலும் என் மாமிசமும் அல்லவே. நீர் யோவாபுக்கு பதிலாக எந்த நாளும் எனக்கு முன்பாக தலைவனாயிராவிட்டால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு சரி கட்டுவாராக என்று சொன்னான். And say to the Amasa, and do not on my the bones and my flesh, God, and do to me and more also, if thou
Be not an captain of this, stand before me and continually in the room of Jobab. வசனம் 14. அப்படியே யூதியாவின் சகல மனுஷருடைய இருதயத்தையும் ஒரு மனுஷருடைய இருதயத்தைப் போல இணங்க பண்ணியிருந்தனால் இவர்கள் ராஜாவுக்கு நீர் உம்முடைய எல்லா ஊழியக்காரரோடும் திரும்பவும் வரும் என்று சொல்லி அனுப்பினார். And he abode the heart of all the men of the Judah, even as the heart of the one man, of that they sent this word into the king, written though and all the servants. வசனம் 15. ராஜா திரும்பவும் வருகிறதற்கு யோர்தான் மட்டும் வந்தபோது யூதா காத்திருந்தார். ராஜாவுக்கு எதிர்கொண்டு போய் ராஜாவே யோர்தானை கடக்க பண்ணின கீழ்கால் மட்டும் வந்தார். So the king's son returned and come to the Jordan, and Judah come into the Gilgal to the go to the meat, and king to the conquer the kings over Jordan. வசனம் 16. பகுரிம் ஊரானான பெஞ்சமினாகிய கேராவின் மகா சிமியேலிம் தீர்வித்து யூதா மனுஷருடன் கூடவே தாவீது ராஜாவுக்கு எதிர்கொண்டு போனான். And Simei, the sons of Gera, a Benjaminites, which was an Buriam, hasted and come and down with the man of the Judah to the meet Kings David. வசனம் 17. அவனுடன் கூடனே பெஞ்சமின் மனுஷர்கள் 1000 பேரும் சவுலின் வீட்டார்கள் வேலைக்காரர்களாகிய சிப்பாவும் அவனுடன் கூடனே அவனுடைய 15 குமாரர்களும் அவனுடைய 20 வேலைக்காரர்களும் இருந்தார்கள். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக யோர்தானை வேகமாய் கடந்து போனார்கள். And there were 1,000 men of the Benjamins with him, and Jiva, the servants of the house of the Saul, and his 15 sons, and his 20 servants with him, and they went over Jordan before the king. வசனம் 18. அவர்கள் ராஜாவின் வீட்டாரையே அக்கறைப்படுத்தவும் அவன் விரும்பவும் காரியத்திற்கு உதவவும் ஒரு படகு இக்கரையிலே வந்தது. அப்பொழுது கேராவின் குமாரனாகிய சீமோய் யோர்தானையே கடக்கப் போகிற ராஜாவுக்கு முன்பாக தாழ விழுந்து, and there went over a ferry boat through the cry over the king's household, and to do what he though were good. And Simei, the sons of Gera, fall down and before the kings as he was come over Jordan. வசனம் 19. ராஜாவும் நோக்கி, என் ஆண்டவன் என் அக்கிரமத்தையே என் மேலே சுமரலும் ராஜாவாகிய என் ஆண்டவன் எருசலேமிலிருந்து புறப்பட்டு வருகிறார் நாளிலே உமது அடியேன் செத்த துரோகத்தை ராஜா நினைக்காமலும் உமது மனதிலேயே வைக்காமலும் இருப்பாராக. And said unto the king's son, let not my lord and import iniquity unto me, nature do thou and remember that which is this servants did, and provisorily the day that my lord and the king went out of the Jerusalem, that the king and should and take it to this heart. வசனம் 20. உமது அடியனாகிய நான் பாவம் செய்தேன் என்று அறிந்திருக்கிறேன். இப்பொழுதும் இதோ ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு எதிராய் கொண்டு வர யோசேப்பு வீட்டார்கள் அனைவர்களுக்கும் நான் இன்று முந்திக் கொண்டேன் என்றான். For the servants doth can know and that I have the sinned. Therefore and behold, I am the come to the first this day of all the house of the Joseph should go down to me, my lord the king. வசனம் 21. அப்பொழுது சொருவின் குமாரனாகிய அபிசாய் பிரதியுத்தரமாக, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை சிமியே தூஷித்தபடியினால் அவனை அதற்காக கொலை செய்ய வேண்டாம் என்றான். But Abishai, the sons of Zeruiah,
and spread and the said, and shall not answer me be put to death for this, because the crazy the Lord's and anointed. வசனம் 22. அதற்கு தாவீது, சொரூபிவின் குமாரரே, இன்று நீங்கள் எனக்கு சத்துருக்களாயிருக்கிறதற்கு எனக்கு உங்களுக்கு என்ன? என்று இஸ்ரவேலர்கள் ஒருவர் கொல்லப்படலாமா என்று நான் இஸ்ரவேலின் மேலே ராஜாவானேன் என்று எனக்கு தெரியாதா என்றான் சொல்லி. And David said, and what have I do with you, ye sons of the Jerusalem, that he should on this day be adversaries unto me? Shall there any man be put to the death this day in the Israel? For I do not and can now that I am this day kings over Israel. வசனம் 23. ராஜா சிமியேவை பார்த்து, நீ சாவதில்லை என்று அவனுக்கு ஆணையிட்டான். Therefore the king said unto the Shimei, thou shalt not die. And the king's son served unto him. வசனம் 24. சவுலின் பேரனாகிய மோவாப் தேசத்து ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்தான். ராஜா போன நாள் முதல் அவன் சமாதானத்துடனே திரும்புகிற நாள் மட்டும் அவன் தன் கால்களை சுத்தம் பண்ணவும் இல்லை, நான் அடியனாய் சவரம் பண்ணவும் இல்லை, என் வஸ்திரங்களை விழுக்கவும் இல்லை. And Moabians, the sons of the Saul, and come down to the meet the king, and heard a nature addresses his fat near Rimini, this near was it his clothes. From this day the kings departed until the days he come again in peace. வசனம் 25. அவன் எருசலேமிலிருந்து ராஜாவுக்கு எதிர்கொண்டு வருகிறபோது ராஜா அவனை பார்த்து, மோவாபி தேசத்தே, நீ என்னுடனே கூட வராமல் போனது என்ன என்று கேட்டான். And it's come to pass when he was and come to Jerusalem to meet and the kings, that the kings said unto him, and wherefore and wentest not and thou with me, Moabians. வசனம் 26. அதற்கு அவன், ராஜாவாகி என் ஆண்டவனே, என் வேலைக்காரர்கள் என்னை மோசம் போக்கினானே, உமது அடியனாகிய நான் முடவனானபடியினாலே ஒரு கழுதையின் மேலே சேணம் வைத்து அதன் மேலே ஏறி ராஜாவோடு கூட போகிறேன் என்று அடியேன் சொன்னான். And he answered, my lord and O king, my servant deceive me, for the servant said, I will speedily me and ask that my right thereon and go to the king, and because the servants is me. வசனம் 27. அவன், ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் உமது அடியன் மேல் வீண் பழி சொன்னான். ராஜாவாகிய என் ஆண்டவனே, தேவனுடைய தூதனைப் போல இருக்கிறீர், உமது பார்வைக்கு நலமானதை தோன்றுகிறபடியே செய்யும். And he hate and slandered the servants unto my lord the king, but the lord the king is as and the angel of the God to therefore what is good in the eyes. வசனம் 28. ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு முன்பாக என் தகப்பன் வீட்டார் எல்லோரும் சாவுக்கு ஏதுவாய் இருக்கிறார்களே ஒழிய மற்றபடியே அல்ல. ஆனாலும் உமது பந்தியிலேயே சாப்பிடுகிறவர்களுடனே உமது அடியனோடு வைத்தீரே. இன்னும் நான் ராஜாவினிடத்தில் முறையிட இனி எனக்கு என்ன நியாயம் இருக்கிறது என்றான். For all of my father's house were but and dead, and no dead man before my lord and the king hate and detest, and those set they my servants among them that did eat and any one table. What right therefore and have I hate to the crime my more and to the king. வசனம் 29. அப்பொழுது ராஜா அவனை பார்த்து, உன் காரியத்தை குறித்து அதிகமாய் பேச என்ன?
நீயும் சீபாவும் நிலத்தை பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்கிறேனே என்றான். And the king said unto them, They unspeakest, and though any more of my matters, I have the said and Ziba at vary their lands. வசனம் 30. அதற்கு மோவாப் தேசத்து ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய ஆண்டவன் சமாதானத்துடனே உம்முடைய வீட்டிற்கு வந்திருக்கும் போது அவனையே எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளட்டும் என்றான். And Moab said unto the king, Send ye, let him and take all, for as much as my lord the king is come again in the peace unto his own house. வசனம் 31. கீலியாத்தனாகிய பர்சிலாவும் ரோகிமிலிருந்து வந்த யோர்தான் மட்டும் ராஜாவை வழி அவனுடன் கூட யோர்தானின் துறை மட்டும் கடந்து வந்தான். And presently the Gilead come down and from and regained him, and went over Jordan with the kings to conduct him over Jordan. வசனம் 32. பர்சிலியம் என்பது வயது சென்ற கிழவனாயிருந்தான். ராஜா மக்கோனிமிலே தங்கியிருக்கும் மட்டும் அவனை பராமரித்து வந்தான். அவன் மகா பெரிய மனுஷனாயிருந்தான். Now and Brazili was an very again man. He ran for secure years and old, and he had and provide. The king had the sustenance whilst he lay that many, for he was an very great man. வசனம் 33. ராஜா பர்சிலேவை நோக்கி, நீ என்னுடன் கூட கடந்து எருசலேமிலே உன்னை என்னிடத்தில் வைத்த பராமரிப்பேன் என்றான். And the king said unto the Brazili, Come thou over with me, and I will feed thee with me in Jerusalem. வசனம் 34. பெர்சிலா ராஜாவை பார்த்து, நான் ராஜாவுடன் கூட எருசலேமுக்கு வர நான் இன்னும் உயிரோடு இருக்கும் ஆயுசின் நாட்கள் எம்மாத்திரம். And Brazili said unto the kings, How long have I to live, that I should and go up with the kings unto the Jerusalem. வசனம் 35. அப்பொழுது நான் 80 வயது உள்ளவன், இனி நலமானதும் இன்னதென்றும் தீதானது என்னதென்றும் எனக்கு தெரியுமோ? புசிக்கிறதும் குடிக்கிறதும் உமது அடியனுக்கு ருசிகரமாய் இருக்குமோ? காரிகளுடைய சத்தத்தை இனி கேட்க கூடுமோ? உமது அடியனாகிய நான் இனி ராஜாவாகிய ஆண்டவனுக்கு பாரமாய் இருக்க வேண்டியது என்ன? I am this day 4 years and old, and cannot discourse but when good and evil, and the servant test what I eat and what I drink. Can I hear my more the voice of the singing man and singing woman? Wherefore then and should and they servants be it a burden unto my lord the king. வசனம் 36. அடியனை கொஞ்சம் சதுரம் யோர்தான் மட்டும் ராஜாவுடன் கூடனே வருவேன். அதற்கு ராஜா, இவ்வளவு பெரிய உபகாரத்தை எனக்கு செய்ய வேண்டியது என்ன?
The servants I will go a little way over Jordan with the king and away Shaul and the king and recompense it me with such a reward. வசனம் 37. நான் என் ஊரிலே மரித்து என் தாய் தகப்பன்மார் கல்லறையிலேயே அடக்கம் பண்ணப்படும் படிக்கும் உமது அடியேன் திரும்பி போகட்டும். ஆனாலும் இதோ உமது அடியனாகிய கிம்காம் ராஜாவாகிய என் ஆண்டவனுடனே வரும் வான் உம்முடைய பார்வைக்கு நலமானபடியே அவனுக்கும் செய்யும் என்றான். Let the servants, I pray thee, turn back again, that I may it in many one city, and be unburied by the grave of my fathers and of my mothers. But and behold, and the servants Chambam, let him and go over with my lord and the king, and do him what shall and see good unto thee. வசனம் 38. அப்பொழுது ராஜா கிம்காம் என்னுடன் கூட வரட்டும், உன் பார்வைக்கு நலமானபடியே நான் உனக்கு நடப்பித்து நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வதையெல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்றான். And the king answered and shall and go over with me, and I will and do to him that which shall and some good and see, and what servant thou and shalt request of my that I will do for thee. வசனம் 39. ஜனங்கள் எல்லோரும் யோர்தானை கடந்தபோது ராஜா பர்சிலாவை முத்தமிட்டு அவனை ஆசீர்வதித்து தானும் கடந்து போனான். அவனோ தன்னிடத்திற்கு திரும்பி போய்விட்டான். And all the people went over Jordan, and when the king was come over, the king kissed Presley and blessed him, and they returned unto his own place. வசனம் 40. ராஜா கடந்து கீழ்கால் மட்டும் போனான். கிம்காம் அவனுடன் கூடனே கடந்து போனான். யூதா ஜனம் அனைத்தும் இஸ்ரவேலிலே பாதி ஜனம் ராஜாவை அக்கறைப்படுத்தி வந்த பின்பு then the king went and the Gilgal and the Chima went and with him, and all the people of Judah conquered these kings and also half of the people of Israel. 41. இதோ இஸ்ரவேலர்கள் மனுஷர்கள் எல்லோரும் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவை நோக்கி, எங்கள் சகோதரனாகிய யூதா மனுஷர்கள் திருட்டளவாய் உம்மையே அழைத்து வந்து ராஜாவையும் அவர் வீட்டாரையும் அவருடன் கூடனே இருக்கிற தாவீதின் மனுஷர்கள் அனைவரையும் யோர்தான் அடக்க பண்ணினதும் என்னை என்றார்கள். And behold, all the men of the Israel come to the kings and said unto the king, Here we have and your brethren, the man of the Judah, the stolen thee away, and I have forgot this king and his household and all the David's men with him over Jordan. வசனம் 42. அப்பொழுது யூதா மனுஷர்கள் எல்லோரும் இஸ்ரவேலர்கள் மனுஷர்களுக்கு பிரதியுத்தரமாக, ராஜா எங்களை சேர்ந்தவரானபடியினால் இதோ செய்தோம். இதற்காக நீங்கள் கெபியா போன என்ன? நாங்கள் ராஜாவின் கையிலே ஏதாகிலும் வாங்கி தின்னுகிறோமே, எங்களுக்கு வெகுமனம் கொடுக்கப்படாதே என்றார்கள். And all the men of the Judah answered the men of the Israel, because the kings near of the Kentuites there were then and by the angry for this matter have we and eaten at all of the king's cost, or he give use and any gift. வசனம் 43. இஸ்ரவேல் மனுஷர்கள் யூதா மனுஷர்களுக்கு பிரதியுத்தரமாக, ராஜாவினிடத்தில்
எங்களுக்கு 10 பங்கு இருக்கிறது. உங்களை பார்க்கிலும் எங்களுக்கு தாவீதினிடத்திலே அதிக உரிமை உண்டு. பின்பு ஏன் எங்களை அற்பமாய் எண்ணுகிறீர்கள்? எங்கள் ராஜாவை திரும்பவும் அழைத்து வரவேண்டும் என்று முந்திச் சொன்னவர்கள் நாங்கள் அல்லவா என்றார்கள். ஆனாலும் இஸ்ரவேல் மனுஷர்கள் பேச்சை பார்க்கிலும் யூதா மனுஷரின் பேச்சு பலத்தது. And the man of the Israel answered the man of the Judah and said, And we have then ten pot even the king, and we have an also more like in the David. Then away then did he and this person says that you are the advice shall and not and be first had and bringing back your king. And the words of the man of the Judah were and fear then the words of the man of the Israel.